அனைவருக்கும் அன்பான வணக்கம். அகரம் சொல்லிக் கொடுப்பதில் ஆரம்பித்து நாம் சிகரமாய் வளரும் வரை அத்தனை பொறுப்புகளையும் சுமப்பவர்கள் ஆசிரியர்கள். கவிதை, கட்டுரை, கலை என எல்லா தளங்களிலும் இயங்க உத்வேகம் கொடுக்கும் ஆசிரியர்களே, உங்களை போற்றும் விதத்தில்தான் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. புதுமைக்காக, கிராமப்புற சேவைக்காக, பழங்குடியினர் மேம்பாட்டுக்காக, பெண் கல்விக்காக, செயல் ஊக்கத்துக்காக, மொழித்திறன் மேம்பாட்டுக்காக, அறிவியல் விழிப்புணர்வுக்காக, படைப்பாற்றலுக்காக, சிறப்பு குழந்தைகளுக்கான சேவைக்காக என மொத்தம் 9 பிரிவுகளில் உன்னதமான சேவைகளாற்றி முன்னுதாரணமாக விளங்கும் ஆசிரிய பெருமக்களுக்கு புதிய தலைமுறையின் ஆசிரியர் விருதுகள் வழங்கப்படுகின்றன. இந்த விருதுகளை வழங்குவதற்கு முன்பாக வாருங்கள் சற்றே வகுப்பறைக்குள் செல்லலாம். வகுப்போ நேரலை வகுப்போ இருளை விளக்கும் கதிராக, அறிவை விளக்கும் திருவாக, ஆசிரியர் யாவரும் விளங்கிடுவர். உங்கள பணியா பாடம் எடுத்து திங்கள அடுப்பில் வெந்து கருத்து, கற்று இரண்டர கலந்து உதயத நிலவாய் உபகயம் புரிந்து, தங்களை சீண்டிய மன உளைச்சல் எங்கள் திசைக்கு திரும்பாமல், கடவுளின் நகலாய் எப்போதும் காது அருளிய தெய்வங்கள், காது அருளிய தெய்வங்கள், குருவை போற்றுவோம், குருவை வழங்கி இன்னொரு வீடாய் விளங்கும் எங்கள் பள்ளிகள் போற்றுவோம், பள்ளிகள் போற்றுவோம். புதிய தலைமுறையின் தலைமை செயலதிகாரி முனைவர் திரு ராஜாமணி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றி பேசும்படி அன்போடு அழைக்கிறோம். புதிய தலைமுறை நிகழ்ச்சியானது ஒரு மிகப்பெரிய உன்னதமான படைப்பு என்று தான் நான் சொல்ல வேண்டும். உண்மை உடனுக்குடன் மட்டும் என்பது அல்ல, ஊடக அறம். இதனுடைய ப்ரொமோட்டர் சத்யநாராயணன் அவர்கள் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரே ஒரு வார்த்தை என்னவென்றால், ஊடக அறத்தை பேணுங்கள், எந்த விதமான எண்ணமும் இல்லாமல் ஊடக அறத்தை பேணுங்கள் என்பார்கள். இந்த விருது மட்டும் இல்லை, தமிழன் விருதுகள் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் விருது, சக்தி விருதுகள், நிறைய விருதுகள் செஞ்சிகிட்டு இருந்தாலும் என்னுடைய மனசில் மிக மிக ஆழ மனதில் பதிஞ்சது என்னென்னா ஆசிரியர் விருதுகள் தான் சொல்லுவோம். அதற்கு சில காரணங்கள் இருக்குது. நான் இன்றைக்கி இந்த அளவில் இருக்கிறேன்னு சொன்னால் நான் படித்த பள்ளிக்கூடத்துடைய ஆசிரியர்கள் தான். மற்றவர்கள் மாதிரி நான் ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்லையோ கான்வென்ட்லேயோ போய் படிக்கலைங்க. நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியானது இதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நாட்கள், நிறைய ஆண்டுகள், ஆண்டாண்டு வர வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி உங்களது அன்பான வார்த்தைகளுக்கும் வாழ்த்துக்களுக்கும். விருதுக்குள் செல்லலாம். பெண் குழந்தைகளின் கல்விக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதை பெறவிருப்பது நம்பிக்கை நாற்றை மாணவிகளின் நெஞ்சத்தில் விதைத்தார், எதையும் எதிர்கொள்ளும் திறனை அனைவரின் எண்ணத்திலும் நிறைத்தார். யார் இந்த ராணி? திரை காட்டட்டும். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யார்க்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞானச் செருக்கும் நிறைந்த பெண்களை உருவாக்குவதற்காக முண்டாசு கவிஞனின் சொல்லோடு சுழன்றாடி வருகிறார் வனிதா ராணி. திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூரில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் அரசு மகளிர் பள்ளியின் தலைமை ஆசிரியராக கல்வி கடமையாற்றும் வனிதா ராணி தனது மாணவிகள் ராணிகளைப் போல செருக்குடன் நடைபோட பொறுப்புள்ள தேனி போல உழைத்து வருகிறார். முழுமையான சமூக விடுதலைக்கு பெண் கல்வியே முதன்மையான ஆயுதம் என்றுணர்ந்து வரலாம் வா என்று கனிவுடன் அழைத்து தனது கருணையின் பார்வையில் வைத்து பாதுகாத்து வருகிறார் வனிதா.
எட்டாத கனி என்று ஒன்றுமில்லை என்று நம்பிக்கையூட்டி பெண்களுக்கான கனவுகளை கனிவோடு விதைத்து வருகிறார். இன்று வனிதா ராணியின் தலைமையில் இயங்கி வரும் பெருந்தலைவர் பெயரிலான பாடசாலை பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு சாலையாக மாறிக்கொண்டிருக்கிறது. கல்வி அற்றம் காக்கும் கருவி என்பதை ஆழ விதைப்பதோடு நின்றுவிடாமல் அதை செயல்படுத்த நவீன கணினி ஆய்வகம், மின்னணு தொழில்நுட்ப செயல்முறை கூடம் என அறிவு விருத்தி செய்யும் அத்தனை வசதிகளையும் செய்து பள்ளியை தரமுயர்த்தி வருகிறார் வனிதா ராணி. பெண்களின் முன்னேற்றத்திற்கு கல்வி மட்டுமே போதாது என்பது வனிதா ராணியின் கணிப்பு. அதனால் உடலை உறுதி செய்யும் விளையாட்டுக்கும் உள்ளத்தை உறுதி செய்யும் தற்காப்பு கலைக்கும் வழி செய்து அச்சத்தை துச்சமென துரத்த உதவுகிறார். அரசு சாரா அமைப்புகளின் ஆதரவை பெற்று உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி பள்ளியின் அடிப்படை வசதிகளை நிறைவு செய்திருப்பதோடு நின்றுவிடாமல் பாடசாலையை அடுத்த தளத்திற்கு கொண்டு செல்வதற்கான அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் தலைமை ஆசிரியர் வனிதா ராணி அவர்களுக்கு பெண் குழந்தைகளின் கல்விக்கான ஆசிரியர் விருதை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. புதிய தலைமுறை விருதையும் நற்சான்றையும் வழங்க விளையாட்டுத்துறை இந்திய ஆட்சி பணியாளர் திருமிகு அபூர்வா அவர்களையும், அவதார் மனிதவள அறக்கட்டளையின் அறங்காவலர் திரு உமாசங்கர் அவர்களையும், மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் மேனாள் பதிவாளர் முனைவர் திரு முத்து மாணிக்கம் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். பெண் குழந்தைகளின் கல்விக்கான புதிய தலைமுறை விருதையும் நற்சான்றையும் ஏற்க திருமிகு வனிதா ராணி மற்றவங்கெல்லாம் கம்முன்னு இருப்பாங்க, இல்லை பின்னாடி இப்படி ஒளிஞ்சிப்பாங்க, ஏதோ பண்ணுவாங்க. தட் ஹேப்பன்ஸ் இன் காலேஜஸ் ஆல்சோ. ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஆல் சில்ட்ரன் ஆர் வெரி பிரைட், ஆல் ஆஃப் தெம் ஆர் வெரி என்தூசியாஸ்டிக் அண்ட் ஆல் ஆஃப் தெம் பார்ட்டிசிபேட். நிஜமாலுமே அவங்க வந்து ரொம்பவும் நல்லாவும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ ஐ ரியலி கங்க்ராச்சுலேட் ஹர் அண்ட் ஆல்சோ த என்டையர் டீச்சர் ஃப்ரெட்டர்னிட்டி டுடே அண்ட் ஐ எம் விஷிங் தம் ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. மேடமுக்கு வந்து இன்றைக்கி கிடச்சி ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்னா எங்களுடைய ப்ராஜெக்ட் புத்ரி வந்து மேடமோட ஸ்கூலில் விவசாயம் நடத்தின்னு இருக்கு. அவதாரை பற்றி சொல்ல வெரி சிம்பிள். எங்களுடைய ஒரே ஒரு மிஷன் என்னென்னா, தமிழ்நாட்டு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்க எல்லா அரசு சார்ந்த ஸ்கூலில் இருக்க அத்தனை குழந்தைகளையும் பெரிய லெவலில் கொண்டாடணுன்ற ஒரே நோக்கம்தான். அடுத்ததாக பழங்குடியினர் முன்னேற்றத்திற்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதை பெறவிருப்பது புலி வழி பாதையிலும் புத்தகத்தோடு பீடு நடை போட்டவர், புலமையில் சிறக்க கல்வியினால் கோடு போட்டவர். யார் இந்த காடோடி குரு? விரியட்டும் திரையில்.
கல்வியின் கதிரொளியை காடுகளுக்குள் பரப்பும் கதிரவனாகவும், அடர்வனத்துக்குள் ஆத்திச்சூடி கற்பிக்கும் காடோடி குருவாகவும் திகழ்பவர் ஆசிரியர் முருகேசன். Good morning. How are you? Very good. நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் உள்ள பிதற்காடு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு தலைமை ஆசிரியராக 20 ஆண்டுகளாக அர்ப்பணிப்புடன் அறம் செய்ய கற்றுக் கொடுக்கிறார். ஒன்னு திடப்பொருள், இன்னொன்னு திரவ பொருள், இன்னொன்னு வாயு பொருள். பழங்குடியின மாணவர்கள் இடையே இடைநிற்றல் என்ற தடைக்கற்களை களைவதே முதன்மையான முயற்சி என்பதை உணர்ந்தார் முருகேசன். நோட் இல்ல, ஃபீஸ் கட்டல, வேற ஏதாவது பிரச்சனை தான் என்று சொல்லுங்க. இடைநிற்றலுக்கான அனைத்து காரணிகளையும் ஆழ்ந்து ஆய்வதற்காக பழங்குடி மாணவர்களின் இல்லம் தேடிச் சென்று மாணவர்களின் அறிவுத்திறன் வளர்ப்பதற்கான வலசை பாதை அமைக்க ஓயாமல் வலம் வந்தார். காட்டுயிர்களுக்கும் மனிதர்களுக்குமான மோதல்கள் அதிகரித்து வரும் சூழலில் மலைவாழ் மக்களின் இருப்பிடங்களை கண்டறிவதே கடும் சவால்தான். அதிலும் இடைநிற்றல் மாணவர்களின் கதவுகளை கண்டறிவது அதைவிட பெரும் சவால். ஆனாலும் இடைநின்ற மாணவர்களை கண்டறிந்து அவர்களை காடு விட்டு கல்வி கூடுகளுக்கு கடத்தும் சவாலை கருத்தில் கடமையாற்றத் தொடங்கினார் முருகேசன். அன்பின் புன்னகையோடு பாலபாடம் நடத்தும் இவர் அநீதிகளுக்கு எதிராக போராடும் போராளியும் கூட. மாணவர்களின் அறிவூட்டும் பணிகளை செய்தவாறே பழங்குடியினர்களின் குரலாகவும் மாறினார். பெண்ணை ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளிலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்களுக்காக பெரும் போராட்டத்தை முன்னெடுத்ததோடு அந்த பகுதிகளில் 2 பள்ளிகள் அமைக்கவும் காரணமானார் முருகேசன். குக்கு குக்கு குயில் பாட்டு, கொஞ்சம் கிளியே தாலாட்டு. கல்லும் முள்ளும் கடந்து காட்டுயிர்களின் அச்சுறுத்தலையும் பொருட்படுத்தாமல் பழங்குடி மாணவர்களுக்கு திசை காட்டுவதற்காக காட்டில் அமைக்கப்பட்ட கலங்கரை விளக்கமாக கல்வி பணியாற்றி வரும் தலைமை ஆசிரியர் முருகேசன் அவர்களுக்கு பழங்குடியின மக்களின் கல்வி மேம்பாட்டிற்கான ஆசிரியர் விருதை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. பழங்குடியினர் முன்னேற்றத்துக்கான புதிய தலைமுறை விருதையும் நற்சான்றையும் வழங்க நடிகை தேவயானி அவர்களையும், குருதி மருத்துவமனையின் நிறுவனர் டாக்டர் திரு கணேசன் அவர்களையும், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக துணைவேந்தர் மேனாள் முனைவர் திரு பார்த்தசாரதி அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பழங்குடியினர் முன்னேற்றத்திற்கான புதிய தலைமுறை விருதையும் நற்சான்றையும் ஏற்க திரு முருகேசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சிகரம் ஏற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு பெருமுயற்சியோடு புதிய தலைமுறை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவதில் ஒரு ஆசிரியராய் நான் புதிய தலைமுறைக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் ஏரியாவில் அந்த ஸ்கூல் இல்லை, இப்போது ஸ்கூல் இல்லை, ஆனால் இங்கே ஸ்கூல் நடத்தணும். கொரோனாவுக்கு பிறகு அப்போ டைரக்டர் சார்லேருந்து சிஇஓ சார்லேருந்து எல்லாருமே பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. எப்படி ஸ்கூல் நடத்துறதுன்னு கேட்கும்போது நான் என்ன பண்ணுறதுன்னு அந்த கிராமத்துக்கு போகும்போது அடுத்த வேலைக்கு உணவு இல்லாத அந்த மக்கள், அவ்வளோ கஷ்டமான ஒரு பழங்குடியின சமூகத்தை, கல்வியை பற்றி தெரியாதவர்கள், ஆனால் அடுத்த தலைமுறை புதிய தலைமுறையாய் உருவெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுடைய இதயத்திலிருந்து குடியிருந்த 2 வீடுகளை காலி செய்து கொடுத்தார்களே, அந்த பழங்குடியின மக்களை நான் பெருமையோடு பார்க்கிறேன். அது மட்டுமல்ல, அந்த குழந்தைகளுக்கு 50 சென்ட் இடம் அரசுக்கிட்ட பேசி வாங்கியாச்சு. உடனடியாக புதிய கட்டடத்தை கட்டி கொடுத்து அவர்களுக்கு ஒரு
நிரந்தரமான கல்வியை உருவாக்கி கொடுப்பதுதான் என்னுடைய லட்சியமாக கனவாக இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த மேடையில் அழைத்து இந்த காற்று புகாத இடத்திலும் புதிய தலைமுறை புகுந்து அதை காட்சிப்படுத்திய விதம் எனக்கே மனதில் பெரிய நிகழ்ச்சியை தந்திருக்கிறது. மீண்டும் ஒரு முறை புதிய தலைமுறைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறையாக திரு தேவயானி நடிகையாக பெரிய திரையிலும் சின்ன திரையிலும் நாம் பார்த்திருக்கிறோம். அவர் ஒரு ஆசிரியையும் கூட. அந்த வகையில ஒரு சில வார்த்தைகள். இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் உங்க தேவயானி ராஜகுமாரனோட அன்பு வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. புதிய தலைமுறைக்கு நன்றி. என்னோட லைஃப்பில் வந்து டீச்சர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எல்லா டீச்சர்ஸ்க்கு நான் இந்த மேடையில் நன்றி சொல்லலான்னு நினைக்கிறேன். நன்றி மிஸ். அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் டைரக்டராக இருந்தாலும் அவரோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட்லி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆசிரியர்கள் தான். நான் கேட்பேன் அவரை, நீங்கள் எப்படி டைரக்டர் ஆகிட்டீங்க, உங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸ் தானேன்னு. முக்கியமாக அந்தியூரில் இருக்கிற டீச்சர்ஸ், ரவி சார் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் அவர் டீச்சராக இருக்கார். அவரோட ஒய்ஃப் மகேஸ்வரி மேம், அவங்களும் ஒரு HM டீச்சராக இருக்காங்க. 2-3 வருஷம் முன்னாடி ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே ஃபங்க்ஷனுக்காக எனக்கு வந்து அவங்க ஸ்கூலில் வர சொன்னாங்க. நான் அங்கே போய் அந்த ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணேன். ஒரு காடுக்குள்ளே எவ்வளவோ கிலோமீட்டர் தூரத்தில் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் தான் வெளிச்சத்தில் வருது ஒரு குட்டி கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு குட்டி ஸ்கூல். நான் நிஜமாகவே ஹேட்ஸ் ஆஃப் பண்ணணும் அந்த டீச்சருக்கு. ஏன்னா எவ்ரி டே தினசரி வந்து எவ்வளோ கிட்டத்தட்ட 25-30 கிலோமீட்டர் அந்த ரோடில், அதுக்கப்புறமா வந்து ரோடே இல்லாத ஒரு ரோடில் போய் ஒரு ஜீப்பில் போய் அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலில் அட்டெண்ட் பண்ணி மறுபடியும் சாயங்காலம் வந்து வீட்டுக்கு வந்து, ஸோ அந்த மாதிரி எவ்வளவோ டீச்சர்ஸ் வந்து கஷ்டப்படுறாங்க, எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ வி ஷுட் ஆல் ஹேட்ஸ் ஆஃப் டு தெம் அண்ட் ஃபார் டேக்கிங் ஸோ மச் ஆஃப் எஃபர்ட் அண்ட் ஸோ மச் ஆஃப் தியர் டைம் அண்ட் ஸோ சின்சியர்லி அண்ட் டெடிக்கேட்டட்லி they are doing as government teachers. So we should really be thankful to all the government teachers here. Thank you. நன்றி, நன்றி. நான் சிவகங்கை அருகில் கிளைச்சுவல்பட்டி என்ற ஊரில் உள்ள அரசு பள்ளியில் அமிழ்தினும் இனிய மொழியான என் தாய்மொழியாம் தமிழில் படித்தவன் என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்கின்றேன். எனவே கான்வென்ட்டில் படித்தால்தான் அல்லது ஆங்கில வழியில் படித்தால்தான் முன்னேற வேண்டும் என்பதை மறந்துவிடலாம். இன்று ஏறத்தாழ 1000 கோடி மதிப்புள்ள ஒரு மருத்துவ ஆய்வகத்தை நடத்தி வருகின்றேன். இதற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர்கள். இங்கு ஒவ்வொரு படி ஏறும் பொழுது நான் நினைத்துக் கொண்டேன், என்னை ஏற்றிவிட்ட ஏணிப்படிகள் என்னுடைய ஆசிரியர்கள். தாங்கள் இருந்த இடத்திலே இருந்து கொண்டு மற்றவர்களை மேலேயே போக வைக்கின்ற தியாக உள்ளம் ஆசிரியர்களுக்கு மட்டுமே உண்டு. அதாவது ஆசிரியர்களாகத்தான் ஆக வேண்டும் என்று திட்டமிட்டு படித்து ஆசிரியர்களாக வந்தவர்கள் இன்றைக்கு சமுதாயத்திலே மிக மிக குறைவு. ஆசிரியர்களாக வர வேண்டும் என்று கனவே கண்டதில்லை. அவர்கள் படித்து வேறு ஏதோ ஒரு துறைக்கு போக வேண்டும் என்று நினைத்து அவர்கள் ஆசிரியர்களாக ஆனவர்கள் தான் அதிகம். அந்த ஆசிரியர்கள்தான் நல்ல ஆசிரியர்களாக நிறைய பேர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள், தேர்வாகின்றார்கள் என்பதுதான் நிதர்சன உண்மை. கிராமப்புற சேவைக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதை பெறவிருப்பது தொட்டியப்பட்டி பள்ளியை பட்டி தொட்டி எங்கும் அறிய செய்தார், கட்டி வைத்த கல்விச்சாலையில் மாணவர்களின் அறிவை விரிய செய்தார். யார் இந்த கோமகன்? திரையில் பார்க்கலாம். நன்னே நானே தனதான நன்னே நானே. இந்தியாவின் எதிர்காலம் கிராமங்களில் தான் இருக்கிறது என்றார் காந்தியடிகள். அந்த கிராமப்புற மாணவர்களின் நலனுக்காக 23 ஆண்டுகளாக உழைத்துக் கொண்டிருப்பவர் தொட்டியப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் கோ மூர்த்தி. தனது 12 ஆண்டுகளாக தலைமை ஆசிரியர் பணியில் 24 மணி நேரமும் கடிகார நொடிமுள்ளாய் ஓயாமல் ஓடிக்கொண்டே இருந்ததால் தொட்டியப்பட்டி ஊராட்சி தொடக்கப் பள்ளி 8 பட்டியும் அறிந்த பள்ளியாக மாறிவிட்டது. டிஜிட்டல் வகுப்பறை, நவீன கழிப்பறை என அரசு பள்ளியின் தரத்தை அடியோடு மாற்றினார். This is salt. We have to take
பள்ளியின் புதிய உருமாற்றத்தைக் கண்ட அன்பு உள்ளங்கள் பல உதவிக்கரம் நீட்ட அரசின் பங்களிப்பின்றி 15 லட்சம் செலவில் பள்ளிக்கு புது கட்டடம் கட்டி ஊராட்சி பள்ளியை உலகறியச் செய்தார். ஊரக மாணவர்களின் உளவியல் சிக்கல்களை புரிந்து கொண்டு அவர்கள் வெற்றிவானில் உயரப் பறக்க உத்வேகமளிக்கும் வண்ணம் பள்ளி அளவில் IAS தேர்வு, மாணவர் தேர்தல் நடாத்தி குடியுயர கோன் உயர வைக்கும் உந்து சக்தியாக விளங்குகிறார் ஆசிரியர் கோ. மூர்த்தி. பள்ளி மாணாக்கர்கள் மீது இவர் கொண்ட பாசம் பணத்தின் மீதான பற்றை இழக்கச் செய்துவிட்டது என்றால் அது மிகையல்ல. தனது ஊதியத்தையும் தன் மனைவியின் ஊதியத்தையும் பள்ளியின் நலனுக்காக செலவழித்து பல மாற்றங்களை கொண்டு வந்து கரூர் மாவட்டத்தின் கல்வி நாயகனாக அறியப்பட்ட தலைமை ஆசிரியர் கோ. மூர்த்தி அவர்களுக்கு கிராம சேவைக்கான ஆசிரியர் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது நமது புதிய தலைமுறை. கிராமப்புற சேவைக்கான புதிய தலைமுறை விருதையும் நற்சான்றையும் வழங்க தலைமை கல்வி அதிகாரி காஞ்சிபுரம் திருமிகு வெற்றி செல்வி அவர்களையும், பாரதி பள்ளிகளின் இயக்குனர் டாக்டர் திரு கார்த்திக் ராம் அவர்களையும், இயக்குனர் மிஷ்கின் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கிராமப்புற சேவைக்கான புதிய தலைமுறை விருதையும் நற்சான்றையும் ஏற்க திரு கோ. மூர்த்தி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பரிசு வழங்கி பாராட்டி கொண்டிருக்கும் புதிய தலைமுறைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் என் கிராமத்து மக்களின் சார்பாக, எங்கள் முன்னாள் மாணவர் சங்கம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். 2010ஆம் ஆண்டில் அந்த பள்ளியில் எந்த அடிப்படை வசதியும் இல்லாத ஒரே ஒரு ஓட்டு கட்டிடம், எந்த நேரம் மழை வரும், எப்பொழுது ஒழுகும் என்று தெரியாத ஒரு கட்டிடம், 9 மாணவர்கள் மட்டுமே படித்துக் கொண்டிருந்த ஒரு பள்ளி. இந்த பள்ளியை சற்று தலை நிமிர்த்த வேண்டும் என்று நான் ஒரு உறுதி எடுத்துக்கொண்டேன். அதன்படி நம்மை வளமாக்கிய பள்ளியை நாம் வளமாக்குவோம் என்று முன்னாள் மாணவர் சங்கம் ஒன்றை உருவாக்கி, அதன் மூலமாக பள்ளிக்கு அடிப்படை தேவைகளாக கழிவறை, காம்பவுண்ட், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், ஒவ்வொரு மாணவனும் தனித்தனியாக அமர்ந்து படிக்க டெஸ்க், சேர், தனியார் பள்ளிக்கு இணையான சீருடைகள், ஷூ, சாக்ஸ் என்று இதுவரை ஒரு 12 லட்சத்திற்கு மேற்பட்ட நன்கொடைகளாக பெற்று, எனது ஊதியத்திலிருந்தும் எனது மனைவியின் ஊதியத்திலிருந்தும் இந்த பள்ளிக்காக செலவு செய்து ஒரு உயர்ந்த பள்ளியாக மாற்றியிருக்கிறேன். வாழ்த்துறையாக சில வரிகள். ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் அது. ஒரு 5 வயசுக்கு போனது மாதிரி ஒரு ஞாபகம். கிராமத்தில் இருக்க பள்ளிகளை பற்றி நம்மளுக்கு ஒரு பெரிய தவறான எண்ணம் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச நகரத்தில் படித்தவங்க எல்லாமே வெளிநாடு போயிட்டாங்க. கிராமத்தில் படித்தவங்க மட்டும்தான் இந்தியாவில் இருக்கிறாங்க. நான் ஒரு அரை ட்ரௌசரை அணிந்து, செருப்பு இல்லாமல், ஒரு கிழிந்து போன சட்டையை போட்டுக்கொண்டு என் கிராமத்து பள்ளிக்கு தான் சென்றேன். இந்த உலகத்திலே மேன்மையான மனிதர்கள், கடவுளுக்கு மேலே நான் ஆசிரியர் தான் நான் சொல்லுவேன். கடவுள் இருக்காரா என்னன்னு தெரியல, ஆனால் ஆசிரியர் இருக்கிறது தெரியுது. ஆக்சுவலாக அவங்களுடைய கஷ்டம் ஒவ்வொரு நாளும் அந்த பள்ளிக்கு போன பிறகு அவங்களுடைய போர்டம், அதாவது அதையே சொன்னதையே திருப்பி சொல்லணும், சுவையாக சொல்லணும், ஒவ்வொரு குழந்தைக்கு அந்த குழந்தையுடைய மூடை ஏற்று சொல்லணும், கொஞ்சம் கூட கோவப்படாமல் அத்தனை விஷயங்களையும் உள்ள மனசில் அடக்கிக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சேவை மனப்பான்மையோடு தான் அவங்க இயங்கிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு கண்கள் பணிக்கின்றது. இந்த விழாவை ஏற்பாடு செய்த புதிய தலைமுறைக்கு என்னுடைய ரொம்ப தாழ்மையோடு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த ஃபங்க்ஷனில் நான் கலந்துக்கிட்டது. ஏன்னா எங்கள் பக்கத்து ஊர்லேருந்து வந்திருக்கிற நாமக்கல், ஆக்சுவலாக நான் சொந்த ஊர். ஆக்சுவலாக எங்கள் ஃபேமிலியிலே எடுத்துக்கிட்டால் எல்லாருமே
நல்லாசிரியர் வாங்கணும். எங்கள் தாத்தா பாட்டி, எங்கள் அம்மாவும் தமிழக அரசு நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்காங்க. எல்லாமே ஸ்கூல் ஃபேமிலி, ஸ்கூல் டீச்சர்ஸ் ஃபேமிலி தான். எனக்கு தெரியும் சாரோட பிரச்சனைகள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. எங்கள் தாத்தா பாட்டி ஸ்கூல் ஆரம்பித்தப்போ 1945 யாரும் ஸ்கூலுக்கே வரமாட்டாங்களாம். இப்போ இழுத்துட்டு வந்து உட்கார வைக்கணுமா ஸ்கூலுக்குள்ளே. கிட்டத்தட்ட சாரோட நிலைமையும் அந்த நிலைமையில தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த விருதுல பங்கேற்றதற்கு. எல்லா விருது வாங்கினவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். இங்கு அமர்ந்திருக்கின்ற அத்துணை பேருக்கும் 2 நிகழ்வுகள் நிச்சயமாக உண்டு. ஆரம்ப பள்ளியை அடியொற்றி போகையிலே கிடைக்கின்ற சுவரையும் கிடைக்கின்ற ஒரு பலகையும் வைத்துக்கொண்டு கரும்பலகை ஆக்கிவிட்டு கையிலே கிடைக்கின்ற ஒரு பொருளை எடுத்து எழுதுகோலாக்கி ஆசிரியராக கனவு கண்டவர்களும் உண்டு. அதே நேரத்திலே உயர்ந்த நிலையிலே இருக்கின்ற பொழுது தன்னுக்கு வழிகாட்டியாக இருந்த ஆசிரியர்களை எப்போதும் நினைத்து கொண்டிருப்பவர்களும் உண்டு. அதுதான் ஆசிரியர் பணியின் சிறப்பு. அத்தகைய கனவு ஆசிரியர்களை மிகச்சரியாக தேர்ந்தெடுத்து மிகச்சரியாக விருது வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த புதிய தலைமுறையானது இந்த நிகழ்வினை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. அடுத்ததாக செயலூக்கத்துக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதை பெறவிருப்பது ஊக்கப்படுத்துவதையே பணியாக கொண்ட இந்த மணியாடர் வாத்தியார் யார்? திரையில் பார்க்கலாம். என்னுடைய லட்சியம் எழுத்தாளர் ஆவது. என்னுடைய லட்சியம் மருத்துவர் ஆவது. சதுரங்கர் வீரர் ஆவது. விண்வெளி வீராங்கனை ஆவது. கப்பல் படை வீரர் ஆவது. மாவட்ட ஆட்சியர் ஆவது. ஆசிரியர் ஆவது. சிந்தனைகள் செயல்களாக வடிவம் பெறும்போது ஏற்படும் தாக்கத்திற்காக தாகத்தோடு பணியாற்றி வருபவர் பழனிக்குமார். தென்காசி மாவட்டம் கிருஷ்ணாபுரத்தில் உள்ள திருநாவுக்கரசு தொடக்கப் பள்ளியில் பணியாற்றும் இந்த இடைநிலை ஆசிரியரை பழனிக்குமார் என்று அழைப்பதை விட மணியாடர் வாத்தியார் என்பதே அடையாள பெயராக மாறிவிட்டது. தமிழகம், புதுச்சேரியில் உள்ள இடைநிலைப் பள்ளி மாணவர்கள் ஏதேனும் சாதனை செய்தால் அவர்களின் முகவரிக்கு 10 ரூபாய் மணியாடர் அனுப்புவது பழனிக்குமாரின் வழக்கம். சிறிய தொகைதான் என்றாலும் அதுவே பரிசாக மாறும்போது அந்த 10 ரூபாய் 10.5 மாற்று தங்கமாக பெருமதிப்பு பெறுவதை மறுக்க முடியாது. மணியாடர் பணம் மேலும் பல மணிமகுடங்களை தேடச் செய்யும் ஊக்கமாக அமையும் என்பது பழனிக்குமாரின் நம்பிக்கை. அத்தோடு தமது பள்ளியில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கும் மாணவர்களுக்கு தங்க காசை பரிசாக வழங்கி கூடுதல் ஊக்கமளிக்கிறார். தம் மாணவர்கள் கல்வியில் மட்டுமல்ல வாழ்விலும் ஏற்றம் பெற்றிட வேண்டும் என்பதற்காக தனது ஓட்டத்தை தொடங்கிய பழனிக்குமார் களப்பயணம் என்ற திட்டத்தின் மூலம் களமாடி வருகிறார். வகுப்பறையோடு மாணவர்களின் அறிவை சுருக்கி விடாமல் வயற்காட்டுக்கு வாருங்கள் மாணவர்களே, உங்களுக்கு வரப்புயர நீருயரும் வேளாண் வாய்ப்பாடு சொல்லித் தருகிறேன் என்று காடு கழனிகளின் செயல்முறைகளை கற்பித்து தருகிறார் பழனிக்குமார். வங்கி, தபால் நிலையம், மருத்துவமனை உள்ளிட்டவற்றின் செயல்பாடுகளை மாணவர்கள் நேரடியாக அறிந்து கொள்ள அழைத்துச் செல்கிறார். மருத்துவரை பார்க்கணும், சரியா? மருத்துவரை பார்த்துட்டு உலகத்தோடு உரையாட இணைப்பு மொழியாக விளங்கும் ஆங்கிலத்தின் அவசியம் உணர்ந்து தமிழ் பள்ளியிலேயே ஆங்கில மொழி பயிற்சி அளித்து வருகிறார். பள்ளியையும் மாணவர்களையும் மேன்மைப்படுத்தவும் சமூக ஊடகங்கள் வழியாக உலகை நாடி ஈடற்ற பள்ளியாக விளங்குவதற்காக ஓயாத அலையாக உழைத்து வருகிறார் இந்த இடைநிலை ஆசிரியர். சிறப்பு திட்டங்கள் பலவற்றை தீட்டி அரசு பள்ளியை சொகுசு பள்ளியாக தரம் உயர்த்துவதற்காக தொடர்ந்து பாடுபட்டு வரும்
ஆசிரியர் பழனிக்குமார் அவர்களுக்கு செயலூக்கத்திற்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது நமது புதிய தலைமுறை. புதிய தலைமுறையின் செயலூக்கத்துக்கான விருதையும் நற்சான்றையும் வழங்க வேலம்மாள் போதி கேம்பஸ் நிறுவனத்தின் மண்டல தலைவர் தலைமை ஆசிரியை திருமிகு லாவண்யா அவர்களையும், ஸ்டான்லி மருத்துவமனையின் இதய அறுவை சிகிச்சை துறையின் தலைவர் டாக்டர் கண்ணன் அவர்களையும், தவ அமுதம் பள்ளி குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் திரு சாரை கனகதரன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். செயலூக்கத்துக்கான புதிய தலைமுறை விருதையும் நற்சான்றையும் ஏற்க திரு பழனிக்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.
டீச்சிங்கிறது இட் இஸ் டஃபர் தென் மேக்ஸ். ஆனால் நாம் ஒரு சில விஷயங்களால் அது ஈஸியாகிடுதுங்க. என்னென்னா நான் படிக்கும் பொழுது ஒரு பேராகிராஃபை ரீட் பண்ணிட்டாவே போதும், அந்தளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் காலேஜ் போன வாட்டி தான் தெரியுது ஐ வாஸ் பண்டில்ட் அண்ட் ட்ராப்ட் அட் த காலேஜ். அங்கே போன வாட்டி தான் தெரிஞ்சுது, லாங்குவேஜில் நாம் இன்னும் ஸ்டெப்பே எடுத்து வைக்கல அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஃபியூ ரியலைசேஷன்ஸ் தட் ரிவீல்டு ஸோ மெனி திங்ஸ். பிரச்சனையே எங்கே இருக்குது அப்படின்னா, மொழிபெயர்ப்பு பண்ணி பாடத்தை நடத்துறது தான் பிரச்சனையே இருக்குது. லாங்குவேஜில் பசங்களுக்கு எதுவுமே ஒரு ஃபெமிலியாரிட்டி வரமாட்டேங்குது. ஐ மீன் தே ஆர் நாட் ஃபெமிலியர் வித் வேர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்ததுனால புதுசாக ஒரு டெக்னிக் இன்ட்ரடியூஸ் பண்ண ட்ரைவப் டெக்னிக். அந்த டெக்னிக் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகிட்டாங்க. அதை பேஸ் பண்ணி ரிசப்டிவ் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் நிறையா எக்ஸ்போஷர்ஸ் கொடுக்க வந்தது பசங்களுக்கு. அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் லாங்குவேஜில் ஓரளவு வந்துட்டாங்க. சென்னை பல்கலைக்கழகத்தில் இங்கே பார்க்கும்போது சென்னை பல்கலைக்கழகம் எனக்கு ஒரு பெரிய பிரம்மாண்ட பில்டிங்காக இருக்கிறதுனால பயந்து போயிட்டேன். ஃபஸ்ட்டு இங்கே எல்லாம் ஆங்கிலம் தானே எல்லாம் பேசுவாங்க. நான் ஒரு குக்கிராமத்தில் பிறந்தவன். அன்னைக்கு இது மாதிரி ஆசிரியர் எனக்கு கிடைக்கல. அதனால் இன்னைக்கு எப்படி பேசுறீங்கன்னு கேட்காதீங்க, ஏன்னா இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறேன். இருந்தாலும் இன்றைக்கு நான் பல பொறுப்புகளில் இருக்கிறேன். இயக்குநராகவும் பல துறை தலைவராகவும் பல பொறுப்புகளில் இருக்கிறேன். எனவே எதையும் நம்ம பயப்பட தேவையில்லை. திரு சிவகுமாருக்கு என் மனமார்ந்த நன்றி. 4வது ஆண்டு படிக்கும்போது, அதாவது 4வது படிக்கும்போது தான் நான் ஏபிசிடியே படித்தேன். நான் ஒரு கிராமத்தில் படித்தவன் தான். இன்றைக்கி ஒரு பெரிய நிறுவனத்தில் டைரக்டராக இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்லைடு பார்த்தேன். இந்த பழங்குடியினர் இந்த ஏரியாவில் மிஸ்டர் முருகேசன் அவர் இருக்காரா? வி டோன்ட் மைண்ட் வர முடியுமா ஒரு செகண்ட் மேலே? புதிய தலைமுறையின் ஆசிரியர் அவார்டு மூலியமாக ஒன்று தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் ஸ்ரீராம் நிதி நிறுவனத்தின் இயக்குநராக பணிகொண்டிருக்கிறேன். எங்கள் நிறுவனத்தில் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி, அதாவது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மூலியமாக கடந்த ஆண்டு ஒரு இது அமர்ந்து கொண்டிருக்கிறார் திரு ரவி அவர்கள் அண்ட் ராஜ்குமார் அவர்கள். சாதாரணமாக என்னை பார்த்து 20 லட்சம் ரூபாய்க்கு ஆரம்பித்தார்கள். கடையில் 3 கோடி ரூபாய் வழங்கியது அந்த அரசாங்க பள்ளிக்கு நாங்கள் செய்தோம். இப்பொழுது இந்த உங்கள் பள்ளி நிறுவனத்திற்கு எந்த உதவி இருந்தாலும் சரி, அது 10 லட்சமாக இருந்தாலும் சரி, 50 லட்சமாக இருந்தாலும் சரி, 1 கோடி ரூபாய் இருந்தாலும் சரி, தயாராக இருக்கிறோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் எங்களுக்கு நிறைவேறியதாகவே இப்பொழுது தோன்றுகிறது. இந்த உறுதியை கொடுத்த சாருக்கு நிச்சயமா என்னோட சார்பில் இல்லை, எங்கேயோ இருக்கக்கூடிய அந்த பழங்குடியினர் சார்பாக நன்றி. நிச்சயமா எதிர்காலம் உங்களை நிச்சயமாக போற்றும், வணங்கும் அவர்களுடைய உயர்வில். அடுத்ததாக படைப்பு திறனுக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதை பெறவிருப்பது. மதிப்பெண்கள் மட்டுமே மதிப்பை தராது, ஏட்டுக்கல்வி மட்டுமே வெற்றிக்கு துணை வராது என்று முழங்கினார். யார் இந்த பள்ளி எனும் பிரபஞ்சத்தின் நாயகன்? திரை மூலம் அறியலாம். மாணவ செல்வங்களை மாற்றுக் கோணத்தில் சிந்திக்க உதவும் ஒரே கருவி கலை ஒன்றுதான். பிரச்சனைகளும் சோதனைகளும் வரும்பொழுது திருக்குறளின் அருமையையும் பெருமையையும் புரிந்து கொண்டேன். கலை வடிவத்தை கையில் எடுத்து கற்பிப்பதில் தொழிலை தொடங்கி வெல்க அதற்கு தக என்று பள்ளிக்களத்தை கலகலப்பாக்கிக் கொண்டிருக்கிறார் ஆசிரியர் ஏ.கே. பிரபாகரன். அதாவது நட்சத்திரத்திற்கு குறிவே நீ மரத்தை சுற்றாலும் பரவாயில்லை என்பார்கள். தென்காசி மாவட்டம் நெடுவயல் என்ற கிராமத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சிவசைலநாத நடுநிலை பாடசாலையில் அகரம் கற்றுக் கொடுப்பதற்காக புதிய அடவு கட்டிக் கொண்டிருக்கிறார் இந்த புதுமை ஆசிரியர். பலூன்ல உள்ள காற்று தண்ணீர் அழுத்த போய் ஸ்ட்ரால தண்ணி வருது. குக்கிராமம் என்ற கூட்டுக்குள் பயிலும் மாணவர்களை பட்டாம்பூச்சியாக சிறகடித்து பறக்க வைக்கும் பயிற்சியை பல வடிவங்களில் கொடுத்து கற்பித்தலை எளிமையாக்கி வருகிறார் பிரபாகரன்.
படைத்தலும் உருவாக்குதலுமே கற்றலின் நோக்கம். அந்த நோக்கத்தை நிறைவேற்ற ஆக்கத்திறன் ஒன்றே ஆகச்சிறந்த வழி என்று நினைத்து மாணவர்களின் அகத்தில் ஆழ உழுவதற்காக நெடுவயல் நடுநிலைப் பள்ளியில் கடுமையாக உழைக்கிறார். உலோகம் என்பதால் மின்கம்பிகள் தயாரிக்க பயன்படுகிறது. கவிதை, கட்டுரை, பேச்சுப் போட்டி, நாடகம் என கற்பனை திறனை மேம்படுத்தும் செயல்பாடுகள் மூலம் மாணாக்கரின் செயல்திறனை செதுக்குவதில் தனி கவனம் செலுத்தி வருகிறார் ஆசிரியர் பிரபாகரன். இயல் தமிழின் இனிமையை கவிதை, கட்டுரை என்று எழுத்தாக கடத்துவது எப்படி? பேச்சு போட்டி என்றால் AK-47 தோட்டாவை போல சொற்களை தொடுப்பது எப்படி என்ற சூத்திரங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறார் AK பிரபாகரன். பேனாவின் விரல் பிடித்தே வலிக்கவில்லை உன் விரலுக்கு, ஆனால் வலிக்கிறது பேனாவுக்கு. போட்டிகள் நிறைந்த இச்சமூகத்தில் மதிப்பெண்கள் மட்டுமே துணை நிற்பதில்லை. மாறாக திறனாய்வு பயிற்சியே தலைநிமிர வைக்கும், ஆளுமையாக மாற்றும் என்று நம்பிக்கை கொண்டார். இவரின் விடாமுயற்சியின் பலனாக தேசிய திறனாய்வு தேர்வில் வெற்றி பெற்றிருக்கும் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மத்திய அரசின் நிதி உதவியை பெற்று பயன்பெற்று வருகின்றனர். ஏட்டுக்கல்வி படிக்கும் மாணவர்களிடையே பாட்டுக்கல்வியையும் குழைத்து கொடுத்து வானம் தொடுவதற்காக ஏறு முன்னேறு என்று நெடுவயல் நடுநிலைப் பள்ளியில் நுழைவாயில் அமைத்துக் கொண்டிருக்கும் ஆசிரியர் AK பிரபாகரன் அவர்களுக்கு படைப்புத் திறனுக்கான ஆசிரியர் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. படைப்பு திறனுக்கான புதிய தலைமுறை விருதையும் நற்சான்றையும் வழங்குவதற்காக தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பின் நிறுவன தலைவர் முனைவர் திருமிகு சுபாஷினி கனகரத்தினம் அவர்களையும் கிரீன் கிளீன் சர்வீசஸின் இயக்குனர் திரு ராஜ்குமார் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். படைப்பு திறனுக்கான புதிய தலைமுறை விருதையும் நற்சான்றையும் ஏற்க திரு பிரபாகரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.